அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் வரக்கூடிய 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் அதே போல 12ஆம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், அதே போல தென்காசி, தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 12ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழைப்பொழிவு என்பது இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் கோடை மழை என்பது தொடங்கி பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவானது ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கத்திரி வெயில் நேரத்தில் இத்தகைய மழை பொழியக்கூடிய நேரத்தில் வெயில் வெப்பமானது ஓரளவு தணிந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் 12ஆம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் கூட அடுத்த 48 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.